RSS நூற்றாண்டு பயணம் புதிய பாதைகள் என்ற பெயரில் முக்கியஸ்தர்களுக்கான நிகழ்ச்சி மதுரையில் லட்சுமி சுந்தரம் அரங்கில் நடைபெற்றது. RSS நூற்றாண்டு பயணம் புதிய பாதைகள் என்ற பெயரில் முக்கியஸ்தர்களுக்கான நிகழ்ச்சி மதுரையில் லட்சுமி சுந்தரம் அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் RSS அமைப்பின் அகில பாரத பொதுச் செயலாளர் தத்தாத்ரேயா ஹொசபலே கலந்து கொண்டு பாரத அன்னையின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செய்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். சத்குரு சங்கீத வித்யாலயா இசை கல்லூரி மாணவிகள் பாரதி மொழி பெயர்த்த தமிழ் வந்தே மாதரம் பாடலை பாடினர். மதுரை மாநகர் தலைவர் மங்கள முருகன் வரவேற்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் பாரதத்தின் பெருமைகள், RSS கடந்த 100 ஆண்டுகளில் கடந்து வந்த பாதை பற்றி RSS பொதுச் செயலாளர் தத்தாத்ரேயா ஹொசபலே விவரமாக எடுத்துரைத்தார். மேலும் ஹிந்து கூட்டு குடும்ப முறையை பின்பற்றுவதன் மூலம் குடும்ப ஒற்றுமை மேம்படும் என்றும், சமுதாய நல்லிணக்கத்தை நாம் நமது வீட்டிலிருந்து துவங்க வேண்டும் என்றும், சுற்றுச்சூழலை பாதுகாத்திட நமது அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும், நமது நாட்டின் பாரம்பரியம் கலாச்சாரத்தை சுதேசிய சிந்தனை மூலம் வளர்க்க வேண்டும் என்றும், அரசியலமைப்பு சட்டம் வகுத்துள்ள சட்ட திட்டங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். இவை 5 மாற்றங்களும் பாரத வளர்ச்சிக்கு பயன்படும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் RSS அமைப்பின் தென் பாரத தலைவர் வன்னியராஜன், தென் தமிழக தலைவர் ஆடலரசன், மதுரை கோட்ட தலைவர் சிவலிங்கம், மதுரை மாநகர் தலைவர் மங்கள முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளை சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். So this is why Seva activity is also being conducted by Sangha Swayamsevaks. But there are certain things which I would like to share before you during the question answer. So Rashtriya Swayamsevak Sangh, the national movement of this country, which has seen 100 years, because we have taken birth here, it is our obligation, and prepare oneself to be. பழனியில் தைப்பூச திருவிழாவின் கடைசி நாளான இன்று தெப்பத்தேர் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கொடி இறக்கத்துடன் தைப்பூச திருவிழா நிறைவடைந்தது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தைப்பூச திருவிழா தொடங்கியது. தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் 7ஆம் நாள் திருவிழாவான கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். இந்த நிலையில் தைப்பூச திருவிழாவின் நிறைவு நாளன்று தெப்பத்தேர் நிகழ்ச்சி நடைபெற்றது. பழனி பெரியநாயகி அம்மன் கோவில் அருகே உள்ள தனியார் சமுதாயத்திற்கு சொந்தமான தெப்ப குளத்தில் அருள்மிகு முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை சமேதராக தெப்பத்தேரில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இரவு கொடியிறக்க நிகழ்ச்சியுடன் தைப்பூச திருவிழா நிறைவடைந்தது. தேசிய அளவிலான பாக்ஸிங் போட்டியில் கலந்து கொண்டு தங்கம், வெள்ளி, வெண்கலம் வென்ற மாணவ மாணவிகள் சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனை சந்தித்து வாழ்த்தும் ஆசியும் பெற்றனர். தேசிய அளவிலான பாக்ஸிங் போட்டியில் கலந்து கொண்டு தங்கம், வெள்ளி, வெண்கலம் வென்ற மாணவ மாணவிகள் சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனனை சந்தித்து வாழ்த்தும் ஆசியும் பெற்றனர். சென்னை பல்லாவரத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான பாக்ஸிங் போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய 4 மாநிலங்களில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் வண்டலூர் அடுத்த ஓட்டேரியை சேர்ந்த இந்தியன் டைகர் பாக்ஸிங் கிளப் சார்பில் 40க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் 30 மாணவ மாணவிகள் பதக்கம் வென்றனர். இதில் 18 தங்கம், 8 வெள்ளி, 4 வெண்கலம் பெற்றனர். அதன் நிமித்தமாக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனனிடம் பதக்கங்களை கொடுத்து ஆசியும் வாழ்த்தும் பெற்றனர். இந்த நிகழ்வில் மாஸ்டர் டைகர் விஜயகுமார் மற்றும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் உடனிருந்தனர்.
Very good. என்ன படிக்கிறீங்கப்பா? Nice. Very good. குமரவேல். குமரகுரு. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 9. Very nice. Very good. நல்ல விஷயம் தான் சார். வாழ்த்துக்கள்மா. மேல்மருவத்தூர் அருகே பாட்டாளி மக்கள் சமத்துவ திருமணம் ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்க தலைவர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள சித்தாமூர் ஒன்றியம் சிறுகருணை கிராமத்தில் வசித்து வரும் பாட்டாளி மக்கள் நரிக்குறவர் தம்பதியான வரலட்சுமி மாறன் ஆகியோருக்கு மேல்மருவத்தூர் ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்க தலைவர் அன்பழகன் தலைமையில் இலவச திருமண விழா தமிழ் பாரம்பரிய முறைப்படி சீர்வரிசை வழங்கி திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார். முன்னதாக ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்கம் சார்பில் முகூர்த்த மேடையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு திருமணத்திற்கு வருகை தந்த செவ்வாடை தொண்டர்களுக்கு அட்சதை வழங்கினர். அதன் பின்னர் வண்ண மலர்கள் அட்சதை தூவி மணமக்களை வாழ்த்தினார். இந்த நிகழ்வில் இரும்புலி ஊராட்சி மன்ற தலைவர் சூரியகலா மன்மதன், விழாவிற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்க இயக்குனர் சதீஷ்குமார், சுந்தரம், சிவக்குமார், லிங்கநாதன், கண்ணன், குமரன் ஆகியோர் செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட வர்த்தகர் அணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் சுந்தர் பங்கேற்பு. காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் வர்த்தகர் அணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மற்றும் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட மாவட்ட அமைப்பாளர் அப்துல் நபீல் அறிமுக கூட்டம் கல்பாக்கத்தில் உள்ள அரேபியன் கார்டன் அரங்கில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தலைமை தாங்கினார். மாவட்ட அமைப்பாளர் அப்துல் நபீல் அனைவரையும் வரவேற்றார். திருக்கழுக்குன்றம் ஒன்றிய தெற்கு செயலாளர் சரவணன், வர்த்தகர் அணி தலைவர் ரவி, துணை அமைப்பாளர்கள் பழனி, தினேஷ், பாபு, தணிகாசலம், சுரேஷ், ஜெய்சங்கர், தர்மன், ராஜேந்திரன், ஏழுமலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு மாவட்ட அமைப்பாளர் அப்துல் நபீலை அறிமுகம் செய்து வைத்து பேசுகையில், தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் கூட்டணியை உருவாக்கினார். தொடர்ந்து 2 நாடாளுமன்ற தேர்தல், 1 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இன்றைக்கும் அந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார். இதுபோன்று இந்தியாவில் வேறெங்கும் காண முடியாது. இதுபோன்று இந்தியாவில் வேறு எங்கும் காண முடியாது. கூட்டணி மாறும் போகும். ஆனால் 8 ஆண்டுகளை தாண்டி இந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறது. இது இருந்தால்தான் தமிழ்நாட்டில் சிறப்பான ஆட்சியை அமைக்க முடியும் என்பதை நம்முடன் இருக்கும் தோழமை கட்சிகள் உணர்த்தி இருக்கின்றனர். பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினம். இந்த நினைவு நாளில் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள வேண்டும். பாஜக அரசு கொண்டு வந்துள்ள ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எதுவும் இல்லை, இந்தியாவிற்கும் ஒன்றும் இல்லை, யூஸ்லெஸ் பட்ஜெட் என்றுதான் சொல்ல வேண்டும். மன்மோகன் சிங் ஆட்சி காலம், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில்தான் இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கிய காலம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு ஒதுக்கிய தொகை கடந்த ஆண்டை விட குறைவு. ஆனால் 120 நாள் வேலை என்று பொய் சொல்கின்றனர். அதைத்தான் நாம் பொதுமக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். மத்திய அரசு வஞ்சிப்பதை கிராமம் தோறும் நகரம் தோறும் கொண்டு செல்ல வேண்டும், எடுத்து செல்ல வேண்டும். இதுதான் நம்முடைய தேர்தல் பிரச்சார பரப்புரை என்று பேசினார். இக்கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் தினகரன், ஒன்றிய செயலாளர்கள் கண்ணன், குமார், கோகுலகண்ணன், சிவகுமார், பாபு, சேகர், பேரூர் செயலாளர்கள் மோகன்தாஸ், எழிலரசன், சுந்தரமூர்த்தி, விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ராதாகிருஷ்ணன், அயலக அணி துணை அமைப்பாளர்கள் பாரதி, பாபு, கதிரவன், தனசேகரன், ரவீந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகளை, அயலக அணியினுடைய மாவட்ட துணை அமைப்பாளர் நம்முடைய பாரதி பாபு, கதிரவன், வந்திருக்கிற எல்லா
சகோதரர்களுக்கும் வணக்கம். 24/7 எப்போ ஃபோன் பண்ணாலும் உடனே எடுக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் நான் பார்த்துருக்கேன். மிக அற்புதமான உரையாற்றினார்கள். அதாவது நபில் அவர்களை ஒன்றிய செயலாளர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டாம், அவருடைய அணியினுடைய நிர்வாகிகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் புனித தோமையார் மலை வடக்கு ஒன்றியம் சார்பில் கழக செயல் வீரர்கள் கூட்டம் மூவரசம்பட்டில் நடைபெற்றது. சென்னை அடுத்த மூவரசம்பட்டில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் புனித தோமையார் மலை வடக்கு ஒன்றியம் சார்பில் கழக செயல் வீரர்கள் கூட்டம் ஒன்றிய செயலாளரும் மூவரசம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவருமான ரவி என்கிற விவேகானந்தன் தலைமையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் தாமு அன்பரசன், பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் அமைச்சர் பேசுகையில், வருகின்ற தேர்தலில் கடினமாக உழைத்து மக்களை நேரில் சந்தித்து திமுக ஆட்சியில் கழக தலைவர் கொண்டு வந்த நலத்திட்டங்களை எடுத்து கூறி மீண்டும் திமுக ஆட்சியை கொண்டு வந்து கழக தலைவரை 2வது முறையாக முதலமைச்சராக்க வேண்டும் எனவும் கட்சி பணிகளை வேகமாகவும் பொறுப்பாகவும் செய்ய வேண்டும் எனவும் பாஜக கட்சி தனது கூட்டணியில் 100 கோடி ரூபாய் ஊழல் செய்தவர்களுடன் கைகோர்த்து நின்று திமுகவை பார்த்து ஊழல் கட்சி என தெரிவிக்கின்றனர் என கூறினார். செயல் வீரர்கள் கூட்டத்தில் பம்மல் வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார், ஊராட்சி மன்ற தலைவர்கள் வனஜா தயாளன், அனிதா இளங்கோவன், உஷா மாரிமுத்து, ஜனனி சுரேஷ் பாபு உட்பட மூவரசம்பட்டு ஊராட்சி கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செயலாளர் இந்த ஊராட்சியினுடைய மன்ற தலைவர்களே, நம்முடைய குன்றத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட புதிய புரட்சி கழகத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் சங்கர் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி அன்பு தொண்டு இல்லத்தில் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகள் சார்பாக காலை உணவு வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் புதிய புரட்சி கழகத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் சங்கரின் பிறந்தநாள் விழா பல்வேறு பகுதிகளில் கட்சியின் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகள் சார்பாக செங்கல்பட்டு நகர செயலாளர் சாய் ஏற்பாட்டில் பாரதபுரம் பகுதியில் அமைந்துள்ள அன்பு தொண்டு இல்லத்தில் காலை உணவு வழங்கும் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக புதிய புரட்சி கழகத்தின் மாநில ஆலோசகர் செல்வமணி, செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் செங்கை பார்த்திபன், செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் வல்லம் முருகன், செங்கல்பட்டு மாவட்ட பொருளாளர் ஒழலூர் மணிகண்டன், மாவட்ட இளைஞரணி தலைவர் அஜித், இளைஞரணி செயலாளர் இளங்கோ, மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் அப்பு, காட்டங்குளத்தூர் ஒன்றிய செயலாளர் கோபி, கூடுவாஞ்சேரி நகர தலைவர் ராமநாதன், செங்கல்பட்டு நகர தலைவர் சரவணன், செங்கல்பட்டு நகர இளைஞரணி தலைவர் பிராங்க்லின் ஆகியோர் கலந்து கொண்டு அன்பு தொண்டு இல்லத்தில் இருக்கும் முதியோர்களுக்கு காலை உணவினை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிர்வாகிகள், கிளைக்கழக தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். புதிய புரட்சி கழகம் திரு ஓ.இ. சங்கர் அவர்களை செங்கல்பட்டு அரசு சட்டக் கல்லூரியில் பயிலும் 3 ஆண்டு சட்டப்படிப்பு மாணவர்கள் தங்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்க கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக அரசின் உலகம் உன் கையில் என்ற திட்டத்தின் கீழ் அரசு கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் 5 ஆண்டு கால சட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கு மட்டும் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளன. ஆனால் அதே கல்லூரியில் 3 ஆண்டு கால சட்டப்படிப்பை மேற்கொள்ளும் தங்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படவில்லை என மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
ஒரே கல்வி நிறுவனத்தில் பயிலும் மாணவர்களுக்கு இடையே இத்தகைய பாகுபாடு காட்டப்படுவது தங்களின் டிஜிட்டல் கற்றல் வாய்ப்புகளை பாதிப்பதாக கூறி கல்லூரி வாயிலில் திரண்ட மாணவர்கள் கோஷங்களை எழுப்பினர். உடனடியாக அரசு தலையிட்டு 3 ஆண்டு சட்டப்படிப்பு மாணவர்களுக்கும் மடிக்கணினி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்போராட்டத்தின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. தமிழக அரசே செவி சாய்க்க வேண்டும், செவி சாய்க்க வேண்டும், மாணவர் நலனுக்கு செவி சாய்க்க வேண்டும், செவி சாய்க்க வேண்டும். சூழ்நிலையை மாற்றிடு, இலக்குகளை விதித்திடு, உடனடியாக மடிக்கணினி. 12 மணி நேர வேலை கட்டாயம், தொழிலாளர்கள் பணி புறக்கணிப்பு. ஜேஆர் கோத்தாரி ஃபுட்வேர் நிறுவனத்தில் தொழிலாளர்கள் போராட்டம். பெரம்பலூரில் செயல்பட்டு வரும் ஜேஆர் கோத்தாரி ஃபுட்வேர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் 12 மணி நேர வேலை கட்டாயம் என நிர்வாகம் அறிவித்ததாக கூறி 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணி புறக்கணிப்பு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் எறையூர் சர்க்கரை ஆலை பகுதியை ஒட்டியுள்ள அரசின் சிப்காட் வளாகத்தில் ஜேஆர் கோத்தாரி ஃபுட்வேர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளாக தொழிலாளர்கள் தினமும் 8 மணி நேரம் 3 ஷிப்ட் முறையில் பணியாற்றி வந்ததாகவும் அதற்காக மாத ஊதியமாக பிடித்தம் போக 9000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்ததாகவும் தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அனைத்து தொழிலாளர்களும் தினமும் 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும், இல்லையெனில் பணியை விட்டு விலகி செல்லலாம் என நிர்வாகம் திடீரென அறிவிப்பு வெளியிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் கூடுதல் 4 மணி நேர பணிக்கான தொகையை மாத ஊதியத்தில் சேர்க்காமல் வாரம் ஒருமுறை கையில் பணமாக வழங்கப்படும் என நிர்வாகம் தெரிவித்ததாகவும் இதனை தொழிலாளர்கள் ஏற்க மறுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த தொழிலாளர்கள் நிறுவனத்தின் பிரதான வாசல் முன்பு அமர்ந்து 12 மணி நேர வேலைக்கு எதிராக பணி புறக்கணிப்பு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டம் காரணமாக சிப்காட் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதுடன் தொழிற்சாலை நிர்வாகம் தொழிலாளர்களிடையே பேச்சுவார்த்தை நடைபெறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. லேபர் கமிஷனராக இருந்தவர் இப்போதான் சொன்னார். அவங்க தந்தை வந்து லேபர் கமிஷனராக இருந்தவர். ஓகே, சந்தோஷம். என்ன சொல்லுங்க, இத்தனை வருஷம் வேலை செஞ்சு உழைச்சி இன்னொன்று கொடுத்துருவாங்க. இந்த கம்பெனியில் பார்த்தோன்னா மேக்ஸிமம் பார்த்தா ஒரு 1000, 2000 பேர், 3000 பேர் வேலை செய்கிறாங்க. இப்போ நாங்கள் எதுவும் இங்கே வந்திருக்கோன்னா, இப்போ சமீப காலமாக எங்களுக்கு வந்து சம்பள உயர்வு கிடையாது, பணி நியமனம் வந்து அதிகமாக இருக்குது டைமிங்கு. அதாவது இவனால 8 ஹவர் போயிட்டு வந்து. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய மருத்துவமனை கட்டிடத்தை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காணொலி மூலம் திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் 66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய மருத்துவமனை கட்டிடத்தை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஏடிஎம்எஸ் டாக்டர் பிரகலாதன், ஜேடி டாக்டர் சாந்தகுமாரி, RMO மருத்துவர் கோதை ராஜேஸ்வரி, முதன்மை குடிமை மருத்துவ அலுவலர்கள் முரளிஸ்ரீ, லதா உள்ளிட்ட இந்நாள் முன்னாள் மருத்துவர்கள் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இதில் மருத்துவமனை செவிலியர்கள், ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அடுத்ததாக 205 66,527 மாணாக்கர்கள் பெண்களின் உயர் கல்விக்கு ஏதும் 1000 ரூபாய். தமிழ் துறை 29,930 மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய். மாணவர் குடியிருப்புகள் பயன்பெறும் 1,82,967 புதிய பயனாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு அளித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை. உளுந்தூர்பேட்டை தொகுதி குன்னத்தூர் கிராமத்தில் 6 மாதமாக பூட்டிய நிலையில் உள்ள ஆரம்ப துணை சுகாதார நிலையம் திறக்கப்படுமா? பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் மா குன்னத்தூர் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆரம்ப துணை சுகாதார நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு 6 மாதங்கள் ஆகியும்
இதுவரைக்கும் மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் கதவு பூட்டப்பட்ட நிலையில் இருப்பதினால் விரைவில் தமிழக அரசு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று புரட்சி பாரதம் கட்சியின் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் ஏழுமலை கோரிக்கை விடுத்துள்ளார்.